90s கிட்ஸினுடைய காலகட்டத்தில் சரத்குமார் நடிப்பில் வெளியாகி சூப்பர் ஹிட் எடுத்த சூரிய வம்சம் படத்தில் நாயகி தேவயானி வீட்டிற்கு வரக்கூடிய தனது தந்தைக்கு இட்லி உப்புமா செஞ்சு பரிமாறுவாங்க. அந்த காட்சிகளை தற்போது நினைவு கூர்ந்திருக்கிறாங்க தேவயானி. 90s கிட்ஸ் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவின் கனவு கன்னியாக வலம் வந்தவங்க தான் நடிகை தேவயானி. தமிழ் சினிமாவில் விஜய், அஜித், கமல் அப்படின்னு பல முன்னணி ஹீரோக்களுடன் இணைந்து காதல் கோட்டை, சூரிய வம்சம், நீ வருவாய் என உள்பட 75க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. இயக்குனர் ராஜகுமாரனை காதலித்து திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 2001ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு இனியா, பிரியங்கா என்ற 2 மகள்கள் இருக்கிறாங்க. தற்போது சின்ன திரையில் பிஸியாக நடிச்சு வராங்க. குறிப்பாக இவங்க நடித்திருந்த கோலங்கள் சீரியல் 1000 எபிசோடுகளை கடந்த சூப்பர் ஹிட் வெற்றி பெற்றது. இன்ன வரைக்கும் இல்லத்தரசிகளால் மறக்க முடியாத சீரியல்களில் ஒன்றாக இடம் பிடிச்சிருக்குது. தற்போது பிரபல ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சீரியல் ஒன்றில் நடித்து வரக்கூடிய தேவயானி அவ்வப்போது பல படங்களில் துணை கதாபாத்திரத்தில் பிஸியாக நடிக்கிறாங்க. 90s கிட்ஸ் காலகட்டத்தில் சரத்குமார் நடிப்பில் வெளியாகி கிட்டடித்த சூரிய வம்சம் இந்த படத்தில் நாயகி தேவயானி காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு வறுமையில் வாழ்க்கை நடத்தும் நேரத்தில் வீட்டிற்கு வரக்கூடிய தனது அப்பாவிற்கு இட்லி உப்புமா செய்து பரிமாறுவாங்க. அதை சாப்பிட்டு அவர் ரொம்பவே பாராட்டுவார். இந்த படத்திற்கு பின் இட்லி உப்புமா ஃபேமஸ் ஆச்சு. இது குறித்து தேவயானி சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில், இட்லி உப்புமா இயக்குனர் விக்ரமனோட எண்ணம் தான், அவரோட கான்செப்ட் தான். என்னுடைய கணவருக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும், எனக்கே ரொம்ப ஃபேவரட் டிஷ் அப்படின்னு ரொம்பவே அவங்க யதார்த்தமாக பேசியிருக்காங்க. தான் வெளியே போகும்போது கூட பலர் இந்த உப்புமா பற்றி கேட்கும்போது எனக்கு சிரிப்பாக வரும்னு தேவயானி சொல்லியிருக்காங்க. அதோடு வெளியே செல்லும் இடங்களில் சூரிய வம்சம் திரைப்படத்தின் பாடல்களில் பலரினுடைய மொபைல் ரிங்டோனாக இருப்பதை பார்த்து எனக்கே வியப்பாக இருக்கும். இப்போ கூட அந்த டிஷ் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே அவங்க தன்னுடைய மகிழ்ச்சியோடு அதை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போது அவங்களுடைய மகளும் பார்த்திங்கன்னா ஜி தமிழில் நல்லா அழகாக பாடி வந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நம்ம ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோடிகளுடைய பிள்ளை அப்படின்ற ஒரு பந்தா இல்லாமல் இனியாவும் நல்லபடியாக பாடி வராங்க. சரிகமபா நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னரை அவங்க வாங்குறாங்களா இல்லையான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, பிரபல நடிகையான நடிகை மீரா மிதுன் அவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா டெல்லி மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளை இப்போ போலீஸார் சொல்லியிருக்காங்க. நடிகை மீரா மிதுன் டெல்லி மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. உடல்நலம் மேம்பட்டதும் ஆஜர்படுத்த காவல்துறை அறிக்கையை நடிகை மீரா மிதுன் அவர்கள் இப்போ இப்படி ஒரு நிலையில் இருக்காங்களான்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. ரொம்பவே அவங்க ஒரு இனம் குறித்து அவதூறாக பேசி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாததால் நடிகை மீரா மிதுனுக்கு எதிராக அவங்க பார்த்திங்கன்னா சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இந்த நிலையில் அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய காப்பகத்தில் இருந்து தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்து ஆஜர்படுத்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் வழக்கறிஞர் சுதாகர் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். மீரா மிதுன் டெல்லியில் உள்ள மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் அவரை சென்னை அழைத்து வர இயலவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் உடல்நலம் மேம்பட்டு பயணத்திற்கு தகுதியானவர் என மருத்துவர்கள் சான்றளித்ததும் நேரில் ஆஜர்படுத்துவதாகவும் காவல்துறை தரப்பில் இப்போ அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதையடுத்து நீதிபதி வழக்கை தள்ளி வச்சிருக்காரு. இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.